இப்போ வாங்க, இப்போ நாளைக்கு எல்லாம் வெளியே வந்துடுவீங்கல்ல, நம்ம வெளியில பார்த்துக்கலாம். எல்லாம் சொன்னாங்க சார், சூப்பரான ஒரு டின்னர். நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், ரொம்ப. ஐயோ, நம்ம இப்போ அவ்வளோதான். வெளியில மக்களும் சொன்னாங்க சார், கவின் போய் நல்லா ட்ரீட் வச்சாரு, நீங்க இருந்தா. வேற என்னெல்லாம் சொன்னாங்க மக்கள்? நிறைய சொல்லியிருப்பாங்களே. வாங்க, மொத்தம் 2 நாள்ல முடிஞ்சிடும்ல ஃபுல்லா. எல்லாருக்குமே பயங்கரமான விருந்து வச்சிருவோம் நம்ம. கேட்டேன். யாரு போகும்போது எல்லாம் சேர்த்து அப்படியே குரூப்ல ரீல்ஸ் பண்ணலாம்னு நாங்க ரெண்டு பேரும் எல்லா ஆர்டிஸ்ட் அவரை கூப்பிட்டு போட்டோ எடுப்பாங்க. இல்ல நாங்க ரீல்ஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ரீல்ஸ் அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்ல, ஏதோ வளரும் கலைஞன். நிறைய அவரே பெரிய ஆர்டிஸ்ட். ஆமா சார், இப்படியே ஃபேக்கா இத கிரியேட் பண்ணி தான் அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் இவங்க கண்டென்ட்க்குள்ள மட்டும் போயிர கூடாது. கயிறு போட்டு இழுப்பானுங்க பாரு. சிக்காது சார், இப்படிதான் சார் ஃபேக்கா கிரியேட் பண்ணி அமுக்குறதுக்கே ஒரு கூட்டம். நான் என்ன சார் சொன்னேன் சார், நம்ம வரணும், நம்ம கொயட்டா மேல வந்துருவோம் சார். எதுக்கு சார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு? சார், நான் தெரியாம ஒரு காபி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன் சார். சார், நான் வந்தேன் என்ன சார் சொன்னேன்? தொண்டையில சீக்கிரம் தானே சார் சொன்னேன். அவ்வளவுதான் சார். எது கேட்டாலும் கைத்துக்கு மேல வந்துருங்க சார். ஜாலியா இருக்கு சார். இருந்தீங்களோ? ஓகே. ரொம்ப அமைதியா இருக்குது. இவங்க எல்லாம் அது எது பேசினாலும் ஏதாவது அப்படியே சார். என்ன சார் நீங்க வேற இவங்க எல்லாம் பார்த்தா பயப்படுறவங்க மாதிரியா இருக்கு. சும்மா வந்தானுங்க. அதுதான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. இல்ல அன்னைக்கு இன்னைக்கு வர்றது எனக்கு நிறைய காரணங்கள் ஹாப்பி. ஆனா ஒரு மாதிரி ஹவுஸ்ஃபுல்லா பாக்கும்போது இது பயங்கர ஏதோ எங்களுக்கு சீசன் ஒரு ஃபர்ஸ்ட் டேக்கு இப்ப நாங்க வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நாளா வெளியே ரவுண்ட் எல்லாருமே என்னைக்குமே ஒண்ணு இந்த காரணம் இல்ல அந்த காரணம் இல்ல. இது வரப்ப நாங்க கேட்டோம் எல்லாருமே இருக்கணும், இருந்தாதான் எங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். 4 பேர் நாங்க மூஞ்ச பார்த்துட்டு பேசிட்டு போயிடணும். இருப்பாருல்ல யாரு? ஏமா ஏ பரிதாபமா இருக்கு. வந்ததுல இருந்து ரொம்ப பரிதாபமா இருக்கியே. நானும் ரசிச்சுட்டு இருக்கான். ரொம்ப வந்துட்டு நீ எப்பவுமே ஆக்டிவா பேசினே இருப்பிய, ஒரு மாதிரி டம்பாவே இருக்க. யாரா திட்டாங்களா? இல்ல நான் புதுசா இருக்கீங்கல்ல, எனக்கு புதுசா. ஓகே, அதனால அப்படி பார்த்துட்டு இருக்கேன். என்னைக்கு வந்தீங்க உள்ள? அப்படியா? சாப்பிட்டா பேசுறது பாத்தியா இல்லையா? 2 பொட்டியும் பேசிக்கிட்டு பாத்தியா? அன்னைக்கு காலைல ஏஞ்சி ஓபன் பண்றேன், ஒரு மாதிரி நார்மலா இருக்கும். அன்னைக்கு பார்த்தா பயங்கர டிராபிக். இன்னைக்கு எதுக்குற நம்மள போட்டு டேக் பண்ணி இருக்காங்க, பார்த்தா கூட ஃபுல்லா அண்ணன் மாதிரி. ரொம்ப ஒரு மாதிரி காமாவே ஆயிடுச்சு மாமா. இந்த வீடு வந்து இல்ல சொல்றேன், காலையில சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க, வண்டியில இருக்கும்போது சொன்னாங்க. இல்ல இங்க அந்த மாதிரி அவங்க வெளியே போன பிறகு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கேரக்டர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடு அந்த மாதிரி ஆக்கிடுச்சு. ஆனா இங்க கோவம் வருது, சண்டை வருது. எனக்கு தெரியாது அவனை பத்தி. இப்ப இல்ல, ஒரு 20 வருஷமா இருக்கும். நீ யாருன்னு நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாரு நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும். 2 பேர் வந்து ஒரு பயங்கரமான அந்த புருஷன் பொண்டாட்டி மாதிரி சார். அது சண்டை வரணும் சார். ஆனா 2 பேரும் அனுசரிச்சு இருந்தீங்கன்னா தான் சார் அது ஒரு மாசு சார். நான் இப்ப நாங்க ஆடியன்ஸ் தான் சார். நானு இப்ப நான் தான் சொன்னேன், ஃபுல் சீசன் பார்க்கலன்றனால என்னால கமெண்டோ கருத்தோ சொல்ல முடியாது. ஆனா ஒரு 4-5 வீடியோ நம்ம பாக்குறோம், அதுல ஒரு சின்ன சந்தோஷம் வருதுல்ல. அது எப்படி வருது? நீங்க ஒண்ணு கொடுக்குறீங்க, அவர் ஒண்ணு எடுக்கிறார், நீ அவர் ஒண்ணு கொடுக்குற, அந்த மாதிரி தான். அது எப்பவுமே அந்த கிவ் அண்ட் டேக் தானே சார். அவரை கலாச்சா அப்படியே சூப்பர் சார், சூப்பர். இப்பதானே சொன்னேன். ஒரு 6 சீசன் 7 சீசன் முன்னாடி நீங்க வந்திருக்கணும் சார். சார் ஏன் சார் ஆவேசம் பண்றீங்க? இது ஆவேசம் தான் சார். ஜாலியா இருங்க சார். தெரியாம பெரிய வேலை கொடுத்து உடனே பொங்கி வந்துறீங்களே. ஜாலியா இருங்க. பொங்கலுக்கு ரொம்ப பொங்குறீங்க. பொங்கலுக்கு அக்கா இங்க வந்துட்டாங்க. சாரிக்கா, அத பெரிய வேலையை கொடுத்துட்டேன் நான். Thank you. பண்ணி காட்டணும். அது வந்து நம்மால் சொல்ல போல கரெக்டா.
நீ தான்டா. யாருடா நவராசம்? ஆமாண்டா. தோடா. தேங்க்யூ. அதுதான். ஐயோ நைனாவா? நம்ம நைனா தான் பாவம். நைனா திட்டினே எனக்கு இப்படி பாக்குறப்ப நைனா ஞாபகம் வந்துருச்சு. ஜாலியா இருக்கணும்.